இன்றைக்கு ஒரு மாணவி 3ஆம் ஆண்டு பட்டப்பு படிக்கிற மாணவி ஐனாவரம் பகுதியில் ஒருவர் இருவர் என்று சொல்லி 7 பேரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அவரை ஏமாற்றி ஒரு மனநலம் குன்றிய ஒரு மாணவியை ஏமாற்றி அந்த அன்பு பிள்ளையை சீரழித்த கொடுமை இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இதை பற்றி யாரும் வாய் திறப்பது இல்லை. கூட்டணி கட்சிகள் எல்லாம் வாய் திறப்பதே கிடையாது. யாரோ ஒரு மகா விஷ்ணுன்னு கடந்த காலம் இந்த காலம்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசினார். தமிழ்நாடே அப்படியே மிரண்டது அவங்க பேசுற பேச்சுக்கள். உடனே கல்வித்துறை அமைச்சர் போய் இது எங்க பள்ளிக்கூடம், நீ யாரு, எப்படி உள்ள வந்தான்னு அங்க பெரிய தாதா மாதிரி பேசுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன் பள்ளிக்கூடம், இங்க எப்படி வந்த? இன்றைக்கு ஒரு மாணவி 3ஆம் ஆண்டு மாணவி இத்தனை பேரால் சீரழிக்கப்பட்டிருக்கிறார். ஒருவர் வாய் திறக்கவில்லை. அந்த கல்லூரி நடத்தக்கூடியவர்கள், கல்லூரியுடைய முதல்வர் என்ன சொல்கிறார், உடன் படித்த மாணவிகள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு மனம் நலம் குறைந்த ஒரு குழந்தையை 3 ஆண்டுகள் தொடர்ந்து பட்டப்படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்று அந்த குடும்பம் விரும்பினால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதித ஒரு சூழ்நிலை உருவாகி தனக்கு இருக்கிற குறை கூட தெரியாமல் இந்த சமூகத்திலே வாழ அவள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் ஒரு தந்தை தாயில்லாத அந்த பெண்ணை வளர்த்திருப்பார். இந்த கொடுமைகள் அந்த குடும்பத்தை எந்த அளவிற்கு பாதித்திருக்கும்.